பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி தற்போதைய பிரதம நீதியரசர் உள்ளிட்ட முழுமையான நீதித்துறைக்கு மேற்கொள்ளப்படும் அவமதிப்புகள் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மௌனம் காப்பது குறித்து கடந்த சில நாட்களாக பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியிருந்தனர். சட்டத்தரணிகள் சங்கத்தின் மௌனத்தை கேள்விக்குட்படுத்தும் வகையில் மக்கள் ஆணையின் சட்டத்தரணிகள் அமைப்பும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நேற்று ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நாட்டின் ஒரு சட்டத்தரணிகள் சங்கம் இருக்கிறது. அந்த சங்கத்தின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்று நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பதாகும். அவ்வாறு இருக்கும் போது தற்போதைய உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றும் நீதிபதிகளுக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள், அவமதிப்புகள், கேலிகள் மற்றும் மிகவும் கீழ்த்தரமான முறையில் மேற்கொள்ளப்படும் தாக்குதல்கள் அவர்களுக்கு தெரியவில்லையா? இவை நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு தடையாக இருக்கின்றன என்பது அவர்களுக்கு புரியவில்லையா? இவ்வாறு பல்வேறு தரப்பினரும் சட்டத்தரணிகள் சங்கத்தின் மௌனம் குறித்து கேள்வி எழுப்பியிருந்த பின்னணியிலேயே இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இன்று அது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. பாராளுமன்ற நடவடிக்கைகளின் போதும் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் நீதித்துறை தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதை அண்மை காலமாக அவதானிக்க முடிந்ததாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அதில் சுட்டிக்காட்டியுள்ளது. மக்கள் அதிகாரத்தை செயற்படுத்தும் ஒவ்வொரு நிறுவனத்தையும் போன்றே நீதித்துறையும் சட்டப்பூர்வமான விசாரணைகளுக்கும் பொறுப்புக்கூறலுக்கும் உட்பட்டிருக்க வேண்டும் எனவும் வழக்குகளின் தீர்ப்புகள் நீதிபதிகளின் நடத்தை மற்றும் நீதி வழங்கல் என்பன நியாயமானதும் உண்மைகளின் அடிப்படையிலானதுமான பொறுப்புமிக்க விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்படலாம் எனவும் சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் நீதிபதி ஒருவர் தொடர்பில் நம்பத்தகுந்த விடயங்கள் அல்லது குற்றச்சாட்டுகள் எழுமானால் அவற்றை நியாயமான முறையிலும் உரிய நடைமுறைகளை மதித்தும் தற்போதுள்ள அரசியலமைப்பு மற்றும் பாராளுமன்ற நடைமுறைகளின் ஊடாக விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் எனவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. உறுதிப்படுத்தப்படாத குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலான தனிப்பட்ட தாக்குதல்களினால் நீதி வழங்கல் தொடர்பான மக்கள் நம்பிக்கை வீழ்ச்சியடைவதற்கும் நீதித்துறை செயல்முறைகள் மற்றும் முழுமையான நீதித்துறையின் சுயாதீனத்தன்மை மற்றும் நேர்மைக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்பதே சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிலைப்பாடாகும். எந்தவொரு தனிநபரும் சட்டப்பூர்வமான விசாரணைகள் அல்லது பொறுப்புக்கூறலில் இருந்து தப்பிப்பதற்காக நீதித்துறையின் சுயாதீனத்தன்மை காணப்படவில்லை எனவும் முரண்பாடுகளை பக்கசார்பின்றி தீர்ப்பதற்கும் தனிநபர் உரிமைகள், சட்டவாட்சி மற்றும் அரசியலமைப்பு ஒழுங்கை பாதுகாப்பதற்காகவும் மக்களுக்காக காணப்படும் ஒரு பாதுகாப்பு இதுவாகும் எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. எனவே நீதித்துறையின் வகிப்பாகம் மற்றும் நீதி வழங்கல் கட்டமைப்புக்கு மதிப்பளிக்குமாறும் ஏதேனும் உண்மையான பிரச்சினைகள் ஏற்படுமாயின் அதனை நியாயமாகவும் பொறுப்புணர்வுடனும் அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தினால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நடைமுறைகளின் ஊடாக நிவர்த்திப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் சட்டத்தரணிகள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது யார்? நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது யார்? இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம ஹெட்டியாராய்ச்சி கருத்து தெரிவித்தார். யார் எதிர்ப்பு தெரிவிப்பது? அந்த கிறிஷ் வழக்கு தள்ளுபடி செய்யப்படுமோ தெரியாது. சிறிலிய கணக்கு வழக்கு தள்ளுபடி செய்யப்படுமோ தெரியாது. தாஜுதீன் படுகொலை வழக்கு விசாரிக்கப்பட்டு விரைவாக நிறைவுக்கு வருமோ தெரியாது. எவ்வாறான குற்றச்சாட்டுகள் யார் மீது சுமத்தப்படுமோ தெரியாது. ஹந்தானையிலோ அல்லது வேறு எங்காவதோ நிலங்கள் மீதான வழக்குகள் விழுந்து விடுமோ என அச்சத்துடன் இருக்கின்றனர். ஏன் சம்பந்தமில்லாத நிறுவனங்களுக்கு உரம் தயாரிக்க கொடுத்த போது இப்போது அவையெல்லாம் ஊழலின் கீழ் வழக்குகளாக பதிவாகுமோ தெரியாது. நான் கூறிய வழக்குகளில் அவர்கள் சிக்கும் சாத்தியம் உள்ளமையாலேயே எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர்.